குருநாதன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக ஆசிரியர் கூட்டமைப்பிலிருந்து திரு இளங்கோவன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதன் மூலமாக எழுப்ப வேண்டி இருக்கிறதுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. நாங்க ஆரம்பத்துல இப்ப மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறோமோ, அதே போலதான் ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் வேணுங்கிறது எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கைகள் நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். ஆசிரியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுவாக பள்ளிகள்ல பாதுகாவலர்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கா? இல்ல, முதல்ல இருக்கக்கூடிய பணியை போட்டாலே போதும். இரவு காவலர் இருந்தது, அந்த பணியும் கிடையாது. பகல்ல இருந்த பாதுகாவலர் கிடையாது. பள்ளிகளுக்கு சேங்ஷன் ஆன அந்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களை நிரப்பினாவே போதுங்களேன். அதே கிடையாது. ஏதோ வாட்ச்மேன் வேணும், நைட் வாட்ச்மேன் வேணும், நீர் விட்டு போவது வேணும், ஓயர் வேணும். எந்த போஸ்டுமே உங்களுக்கு எந்த பணியிடங்களும் நிரப்பப்படாமல் எல்லாமே காலியாக தானே இருக்கு. இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடமும் காலி, அலுவலக பணியிடமும் காலி, இந்த மாதிரி அடிப்படை பணியாளர் பணியிடமும் காலி, எல்லாமே காலி இடங்களாக தானே இருக்கு. அதனால ஆசிரியர்கள் இன்னைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கும். பணியில பாதுகாப்பு இல்லை, மாணவர்களை கண்டிக்க கூடாது, கடுமையான சொற்களை பேசக்கூடாது. அதனால இன்னைக்கு எதா இருந்தாலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கவழி, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இளங்கோவன். இது ஆசிரியர்களுடைய பிரச்சனை, ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு என்ற அந்த ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இல்லையா? அப்படி வெளிப்படுத்தினால் அவர் கொலை செய்யப்படுவாரா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வகுப்பறையில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். குருநாதன், ஆசிரியையை வகுப்பறையில் புகுந்து கத்தியால் குத்திய அந்த நபர் யார்? என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 4 மாதங்களுக்கு சேர்ந்தாராம். இந்த நிலையில் இவரது வீட்டு உறவினர்கள் சென்னை வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த மகன் என்பதை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய விரும்பவில்லை என்றதால் ரமணியை மதன் என்பவர் கத்தியால் குத்தியதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. பள்ளி வகுப்பறையில் புகுந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். குருநாதன், எப்படி இந்த கொலை நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி. இவர் அதே பகுதியை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியில் சேர்ந்துள்ளார். 26 வயதான இவருக்கு திருமணம் செய்வதற்காக இவரது பெற்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதனை அடுத்து அதே பகுதியை சேர்ந்த மதன் என்பவருடன் திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் ரமணிக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது.
இந்த நிலையில் ஆத்திரமடைந்த அந்த மதன் என்பவர் இன்று காலை வழக்கம் போல ரமணி பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற மதன் ரமணியை வகுப்பறைகளே மாணவர்களுக்கு முன்பு கத்தியால் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மற்ற ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் உள்ளே புந்து கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மோனிஷா, தற்போது அந்த கொலை தற்போது அந்த கொலை செய்யப்பட்ட நபர் குறித்த விவரங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அப்போது யாரேனும் இருந்திருக்கிறார்களா? மோனிஷா, அதாவது ரமணிக்கு திருமணம் செய்வதற்காக அந்த மதன் என்பவருடன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுள்ளது. ஆனால் இந்த திருமணத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மதன் என்ப நபர் திருமணம் செய்ய வலியுறுத்தி இன்று வகுப்பறையில் போது அவரை கத்தியால் குத்தியுள்ளார். வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மற்ற வகுப்பறையில் இருந்த ஆசிரியர்கள் இவரின் சத்தம் கேட்டு வந்துள்ளனர். இதனால் மதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனை அடுத்துதான் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆசிரியர் ரமணியை உடனடியாக மீட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மோனிஷா, தற்போது இது குறித்து எந்த கட்டத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்திருக்கிறது? தஞ்சாவூர் மாவட்டம் வருகிறோம். பள்ளி வகுப்பறையில் காலையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது கத்தியால் குத்தி ரமணி என்ற ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சக ஆசிரியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதன் என்பவர் பெண் கேட்டு சென்ற நிலையில் திருமணத்தில் விருப்பமில்லை என ரமணி கூறியதால் இந்த கொலையானது நடந்திருக்கிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து நாம் அங்கு மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் கேட்டபோது தற்போது அந்த கொலையாளியானவர் பிடிபட்டிருக்கிறார், விசாரணையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. வகுப்பறையிலேயே ஒரு ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணத்திற்காக பெண் கேட்டு சென்ற போது அதில் விருப்பமில்லை என்று தெரிவித்ததன் காரணமாக இந்த கொலை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ரமணியை கொலை செய்த மதன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விளக்கத்தை மாவட்ட ஆட்சியர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் முக்கிய செய்தி
செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமணியை கொலை செய்த மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் மல்லிப்பட்டினத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று கூறியதன் காரணமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு ஆசிரியர் அரசு பள்ளி வளாகத்திற்குள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்த இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது? அங்கு மற்ற ஆசிரியர்களோ அல்லது அந்த பள்ளியில் பாதுகாவலர்களோ இல்லையா? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி. 26 வயதான இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியாக பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு திருமணம் செய்வதற்காக அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது மதன் என்பவருடன் திருமணம் செய்து வைக்கலாம் என பெற்றோர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது ஆசிரியர் ரமணிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என தெரிகிறது. இதனால் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என அவர் பெற்றோர்களிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் திருமணத்தை கைவிடும் சூழல் இருந்த போது அந்த திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்ற அந்த மதன் என்பவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் ரமணிக்கு இதில் உடன்பாடு இல்லாதனால் இரு தரப்புக்கும் என்பது ஒரு சிறு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று காலை வழக்கம் போல ஆசிரியர் ரமணி வகுப்பறையில் சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வேளையில் வந்த மதன் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ரமணியை சரமாரியாக கழுத்து, முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் வகுப்பில் இருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டதாக தெரிகிறது. இந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் வகுப்பறையில் பாடம் கொண்டிருந்த ஆசிரியர்கள் விரைவாக வந்துள்ளனர். அவர்களை பார்த்து மதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆசிரியர் ரமணியை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிக இரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து தற்போது மதன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தகவல் தெரிவித்துள்ளார். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த மாணவர்களுக்கு முன்னிலையிலேயே ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா.